அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனுடைய 2வது பகுதி. இதில் அந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்றதை பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாத அவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள், அவர்களுக்கான தொழில்கள், அவர்களுக்கான என்ன நோய்கள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த இதில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம் ஆகுது. இது பார்த்திங்கன்னா இருக்கிற ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 11வது ராசினா கும்ப ராசியில் வரும். அதே மாதிரி இந்த நட்சத்திர பாதங்கள் பார்த்தோம் அப்படின்னா 4 பாதங்கள் முதல் பாதம் பார்த்தா மேஷ ராசியில் வரும். 2வது பாதம் ரிஷப ராசிலையும், 3வது பாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசியிலே வரும். 4வது உங்களுக்கு கடக ராசியில் வரும். இதனுடைய அம்சத்தில் தான் இவர்கள் இந்த 4 பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க பற்றி பார்க்கலாம். இந்த முதல் பாதம் பார்த்தோம் அப்படின்னா குருவோட நட்சத்திரம், சனி பகவானோட வீடு. நவாம்சத்தில் பார்த்தா செவ்வாயினோட வீட்டில் வருவாங்க. செவ்வாயினோட வீட்டில் வர்றதுனால இவர்கள் பார்த்தா ஆள் பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாக இருப்பாங்க, ஆஜானுபாவமாக இருப்பாங்க, தைரியசாலிகளாக இருப்பாங்க, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பெற்றோர்கள் மேல் நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் வச்சுருப்பாங்க, உறவினர் மேலேயும் உடன்பிறப்புகள் மேலேயும் நல்ல மதிப்பு இருக்கும், நல்ல பாசத்தோடு வச்சுருப்பாங்க, ஒய்ஃப் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ்கிட்ட நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களும் நல்ல வழியில் நடத்துவாங்க. பிள்ளைகள் மேலே நல்ல பாசம் எல்லாமே இருக்கும். அது குருவோட இருக்கிறதுனால, குருவோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும், தர்ம சிந்தனைகள் இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பாங்க. செவ்வாயினோட இருக்கிறதுனால சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. சனியினோட இருக்கிறதுனால நீதி நேர்மையெல்லாம் நிச்சயமாகவே இருக்கும். தர்ம சிந்தனை நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு நிறைய உதவும் மனப்பான்மை நிறையவே செய்வாங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உத்தமர்கள் சொல்லலாம். பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற இவர்களுக்கு வாழ்க்கையில் நிறையவே இருக்கும். அதை கௌரவத்துக்காவது அந்த ஒரு இடத்த அங்கே ஒரு பூர்வீகத்தில் ஒரு வீடாக வச்சுருக்குவாங்க. அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் சொல்லலாம். செவ்வாய் சனி சேர்க்கறதுல வார்த்தைகள் இவர்களுக்கு ஒரு சமயத்தில் கடுமையாக பேசினாலும் 8 ஒன்று துண்டு 2 தான் பேசுவாங்க. அப்படி பேசுகிற பட்சத்தில் ஒரு சில சமயங்களில் ஒரு சில சங்கடங்களில் இவர்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். மேலும் செவ்வாயின் அம்சம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே இவர்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி குணமும் நல்ல குணம்தான். தான தர்மங்கள் எல்லாமே நல்லா செய்வாங்க. தொழிலில் ஒரு நேர்த்தி இருக்கும். ஆடை இதிலெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பர்ஃபெக்ஷன் வச்சுருப்பாங்க. தனி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். ஒன்று நல்லவர்கள் தான், எல்லாருக்கும் நன்மைகள் நிறைய செய்பவர்கள் சொல்லுவாங்க. இதனால் இந்த 3 கிரகத்தினுடைய 3மே சுப பார்வையில் இருக்கிறதுனால இவர்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை எல்லாமே நிறையவே இருக்கும். அவங்களுக்கு விடாமுயற்சின்னு சொல்லலாம், நல்ல கடின உழைப்பாளிகள் சொல்லலாம். இவர்களுக்கு தொழில்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் அரசு துறையாக இருந்தாலும் சரி, அதாவது இதில் தனியார் நிறுவனங்கள் எல்லா இதுலேயும் ஜொலிப்பவர்கள் தான் சொல்லலாம். எந்த இடத்துல இவங்க இருந்தாலும் அந்த இடத்துல வெற்றி கொடி நாட்டுபவர்கள் தான் அவர்கள். அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம். அதே மாதிரி தொழில்களில் இந்த ஆசிரியர் போச்சுன்னா குருவோட இருக்கிறதுல ஆன்மீகத்துலேயும் இருப்பாங்க, ஆசிரியர் துறையில் இருப்பாங்க, வங்கித்துறையிலே இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மற்ற துறைகள் போய் பார்த்தோம் அப்படின்னா வங்கித்துறையில் இருப்பாங்க. தனியார் நிறுவனங்களில் பார்க்கச்சே இவங்க சிட் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, அதேமாரி இந்த தூதரக பணிகள்லாம் இருப்பாங்க. இவங்க அடிப்படை கல்வி முதல் அரசு துறை வரை எல்லா இடத்துலையும் இவர்கள் கொடி கட்டி பரப்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய திறமை மிக்கவர்கள் இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. இவங்க சுய கௌரவத்தையும் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. இவங்க தொழில்கள் முன்னே நம்ம சொல்லியிருந்தோம். நூலாசிரியரில் இருப்பாங்க, லைப்ரரியஸ்லாம் ரன் பண்ணுறது, தொண்டு நிறுவனங்கள், அதேமாதிரி பார்த்தோன்னா காப்பகங்கள், ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மாதிரி ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கட்டுமான துறையில் இருக்கவங்களும் நிறைய இருக்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதெல்லாம் இவர்களுடைய தொழில்கள். மற்றும் இவர்களுக்கு நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு ரத்த சம்மந்தப்பட்ட நோய், பிளட் ப்ரெஷர் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இந்த மாதிரி வரும். அதேமாதிரி குருவோடு இருக்கிற தொடை அது மாதிரி இதில் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்களுக்கு இருக்கிற சிக்கல்கள், எந்த வாழ்க்கை சிக்கலாக இருந்தாலும் சரி, மனச்சிக்கலாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலில் சிக்கலாக இருந்தாலும் சரி, உறவுகளில் சிக்கல், எந்த சிக்கலாக இருந்தாலும் சிக்கலை இவர்கள் சீக்கிரமாக ஜெயிக்கணும் அப்படின்னா சிங்கார வேலனை வழிபட்டாங்க அப்படின்னா என்றைக்குமே அவர்களுக்கு வெற்றி தாங்க. எங்கேயும் கொடி கட்டி பரப்பவர்கள் தான் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போது அடுத்தது இந்த 2வது பாதம். இந்த 2வது பாதம் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரனோட வீட்டில் வரும்.
அப்போது இவர்களோட இது பார்த்திங்கன்னா குரு பகவானோட நட்சத்திரம், சனி பகவானோட வீடு, சுக்கிரனோட அம்சம். சுக்கிரனோட அம்சம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சுக்கிரன்னாலே எல்லாருக்குமே தெரியும், சுகவாசி, உல்லாச பேர் வழின்னு சொல்லலாம். இதில் வந்து சிற்றின்பத்தில் அதிகம் இன்பம் இருப்பவர்கள் சொல்லலாம். பிரயாணங்கள் நிறைய செய்வாங்க. நல்ல தொழில், இவங்க வந்து எந்த ஒரு வேலையை வந்து நேர்த்தியாக நிதானமாக ஆராய்ந்து பொறுமையாக செய்வாங்க. அதில் வந்து கரெக்டாக செய்வாங்க. அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் எந்த இதுவும். அதேமாதிரி இவர்கள் வந்து பார்த்தா இந்த 2வது பாதத்தில் பிறந்தவங்க வந்து நோவாமல் நோன்பு கும்பிட்றாங்கன்னு கூட சொல்லலாம். எதையும் கஷ்டப்படாத உழைக்கணும்னு நினைப்பாங்க. அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம். உடன்பிறப்புகள் மேலே எல்லாமே நல்லா பாசம் இதெல்லாம் நல்லாவே இருக்கும். தாயை விட தந்தை மேலே, தந்தை உறவு தந்தையை விட தாயின் மேலேயும் தாயின் உறவுகள் மேலேயும் அன்பு பாசம் அதெல்லாம் நிறையவே இருக்கும். அவர்களால் வந்து உதவிகள் நிறையவே கிடைக்கும். இவர்களுக்கு சொத்துக்கும் சரி, ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் சரி, பணத்துக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இவர்களுக்கு இருக்காது. சுகவாசிகள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சுக்கிரனோட அம்சமாக இருக்கிறதுனாலையும் சனி நீதி இதுக்கெல்லாம் பார்க்கலாம். குருவோட இதுவாக இருக்குது. அப்படி இருக்கச்ச வந்து இவர்களுக்கு எந்த கலகலப்பு பேர் வழிகள், சிறந்த நற்பண்பாளர்கள் சொல்லலாம். உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இரக்க குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு செயலில் வந்து ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும். விடாமுயற்சி இருக்கும். சகோதரிகள்கிட்ட அன்பு பாராட்டுவார்கள். நட்பு வட்டங்கள் அதிகமாகவே இருக்கும் இவர்களுக்கு. இவர்கள் வந்து புறம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிக ஈடுபாடுகள் இருப்பார்கள். அதில் ஒரு சில சிக்கல்கள் வந்து இவர்கள் சந்திக்க நேரத்துக்கு வாய்ப்புகள் நல்லாவே அதிகமாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இவர்கள் தொழிலின் வரிசையவர்கள் திறமையானவர்கள் தான். அதில் இவர்களை சாதிக்க பிறந்தவர்கள் சொல்லலாம். சொத்து இதெல்லாம் இவர்களுக்கு உடன்பிறப்பாகவே இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் இருந்தாலும் சரி. அதேமாதிரி வந்து பணத்துக்கும் வந்து பிரச்சனையே இருக்காது. எல்லோருக்கும் வந்து நட்பு பாராட்டுவார்கள். உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்கள தூக்கி மேலே விடுறதுல இவர்கள் வல்லவர்கள் சொல்லலாம். அத்தகைய திறமை மிக்கவர்கள் இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். எந்த இதுலேயும் வந்து ஒரு கரெக்டாக இருக்கணும். இவர்கள் ஆடையில் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுவாங்க. சுகவாசிகள் சொல்லலாம். உல்லாச விரும்பிகள் எல்லாமே இவங்களுக்கு வேலையில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. இவர்களுக்கு தொழில்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து வங்கித்துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லலாம். அதே மாதிரி வந்து கட்டுமான துறையில் இருப்பாங்க. அயர்ன் அண்ட் ஸ்டீல், இரும்பு சம்மந்தப்பட்ட இது இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் இரும்பு வச்சு தயாரிக்கிற எந்திரங்கள் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த கிரைண்டர்ஸ், ஃபேனு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து செயல் வீரர்கள் செய்கிறவங்க நல்லாவே இருப்பாங்க. இவர்கள் வந்து செயல் வீரர்கள் சொல்லலாம். உண்மையே பேசுவார்கள். நன்மைகள் நிறைய செய்பவர்கள். யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இவங்க கௌரவத்தை இவங்க பார்த்துப்பாங்க. அத்தகைய திறமை மிக்கவர்கள் இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். லைஃப் பார்ட்னர்ஸ் அடங்கியே நடப்பாங்க. அவங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க. பிள்ளைகள் நல்லா வளர்ப்பாங்க. எதிர்காலம் இவர்களுக்கு வந்து 38, 48, 60 இந்த காலகட்டங்களில் பார்த்தா இவர்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த பொதுவாகவே இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆயுளை பற்றி கவலை இல்லை. நீண்ட ஆயுள் எல்லாமே இருக்கும். தீர்க்க ஆயுள் நல்லாவே இருக்குது. தான தர்மங்கள் கூட இந்த 2ஆம் பாதத்தில் நிறையவே செய்வார்கள். அத்தகைய திறமை மிக்கவர்கள் சொல்லலாம். அதேமாதிரி இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா சுகர் வரும், தைராய்டு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, பேக் பெயின் வர வாய்ப்புகள் இருக்குது, கல்லீரல் பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா திருவந்திபுரத்தில் இருக்க தேவநாத சுவாமியை வணங்கினாங்க அப்படின்னா இவர்கள் என்றைக்குமே வெற்றி தான். சரிங்களா. இது வந்து இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இப்போ இந்த 3ஆவது பாதம். இந்த 3ஆவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மிதுன ராசியில் வரும். ஸோ புத பகவான் அம்சம். அப்போது இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் குருவோட நட்சத்திரம், சனி பகவானோட வீடு, புதனோட அம்சம். அப்படி பார்க்கச்சு இவர்கள் வந்து பார்த்தா புதனோட அம்சம்னால கல்விக்கு குறைவே இருக்காது. ஓகேங்களா. கேள்வி ஞானமாக இருந்தாலும் சரி, படிப்பறிவும் சரி, பட்டய அறிவும் சரி, எந்த இதுலேயும் வந்து சிறந்து விளங்குபவர்கள். அதாவது ஆன்மீகத்துலேயும் சரி, அடிப்படை கல்வியிலையும் சரி சிறந்து விளங்குபவர்கள் சொல்லலாம். இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன்னா, அடிப்படை முதல் ஐடி வரை எங்கேயுமே அடுப்படி முதல் ஐடி வரை எல்லாத்தையுமே வந்து கொடி கட்டி பரப்பவர்கள் அப்படின்னு நம்ம இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை நம்ம சொல்லலாம். அத்தகைய திறமை மிக்கவர்கள். பேச்சு வன்மை நிறையவே இருக்கும். புத்தி சாதுரியம் மிக்கவர்கள் சொல்லலாம். இவர்கள் தாய்மாமன் உறவுகள் மூலம் நிறைய இதெல்லாம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் சொத்து இதுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது. இவர்களுக்கு வெளியூர்லாம் போய் சம்பாதிக்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஐடி செக்டாரில், பேங்க்கில்,
அதேமாதிரி அரசு துறை உயர் பதவியில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, சிட் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி நகை ஆடை ஆபரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதில் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாத சொந்தமான ஐடி சென்டர்ஸு இப்போ நிறைய வருது இல்லையா, அது மாதிரி நடத்துகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கொரியர் சர்வீஸ் அது மாதிரி பண்ணுறவங்க இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து தொழில்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு நேர்த்தி இருக்கும், அதில் லாப நோக்கத்தோடு தான் இருக்கும். அத்தகைய திறமை மிக்கவர்கள் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். எதையும் செய்ய வல்லுவர்கள் சொல்லலாம். வல்லுநர்கள் நிறைய இருப்பாங்க, ஆராய்ச்சியாளர்கள் நிறையவே இருப்பாங்க. அதே மாதிரி அதேமாதிரி மருத்துவர்கள் இங்கே புதனோட இருக்குது, மருத்துவர்கள் சரி அதே இருக்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஜோதிடர்கள் நிறையவே இருக்கும். அதே மாதிரி தொழிலில் வந்து ஒரு நேர்த்தி எல்லாமே கரெக்டாக செய்வாங்க. பர்ஃபெக்ஷன் நிறைய மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்க. அதேமாதிரி இவர்கள் வந்து பிரயாணங்கள் அதிகமாக செய்வாங்க. வெளிநாடு வெளியூர்லாம் போகிற நிறைய பேர் இருப்பாங்க. அத்தகைய திறமை மிக்கவர்கள் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம். அதே மனைவி மக்கள் மாதிரிலாம் வந்து நல்ல பாசம் இதெல்லாம் நல்லாவே இருக்கும். தாய் தந்தையெல்லாம் நல்லா மதிப்பாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று தந்தையினோட வாக்கை எடுத்து நடத்துகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட இது. இவர்களுக்கு வந்து நோய்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்களுக்கு நரம்பு பிரச்சனை வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரும், அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி, சளி தொல்லைகள், காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பேக் பெயின் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நரம்பு தளர்ச்சி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா வந்து யோக நரசிம்மரை வணங்கினாங்கன்னா என்றைக்கு வந்து இவர்கள் வெற்றி தான். சரிங்களா? அடுத்து இப்போ இந்த 4ஆவது பாதம். இந்த 4ஆவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து கடக ராசியில் வரும். அப்போது இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா குருவோட நட்சத்திரம், சனி பகவானோட வீடு, சந்திரனோட நவாம்சத்தை சந்திரனோட வீட்டில் வரும். அப்போது குரு சந்திர யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் வந்து எப்படின்னா பொறுமையானவர்கள் சொல்லலாம், தாய் அன்பு மிக்கவர்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் வந்து ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும், இறை நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க, எல்லாரையும் நல்லா மதிப்பாங்க, அன்பு பாராட்டுவார் எல்லாத்துக்கும். அவங்களுக்கு தாய் வழி சம்மந்தப்பட்ட உறவுகளே இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். வீடு வண்டி வாகனத்தை இவர்களுக்கு குறைவெல்லாம் இருக்காது. நல்லாவே வந்து உழைத்து முன்னேறுவார்கள். நல்ல கடின உழைப்பாளிகள் நம்ம சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இறை நம்பிக்கை எல்லாமே நல்லாவே செய்வாங்க. தான தர்மங்கள் நிறையவே செய்வாங்க. யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். யாரையும் வந்து எதிர்க்க வந்து பகைச்சிக்க மாட்டாங்க. அத்தகைய வந்து இவங்க வந்து பார்த்து நடந்துப்பாங்க. யார்கிட்ட எதை எப்படி பேசணுமோ அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு வந்து மனைவிக்கு அடங்கிய நடப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வரைக்கும் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றியில் நிறைய கிடைக்கும். அவர்களுக்கு பிள்ளைகள் நல்லா வளர்ப்பாங்க. யாரோட வம்புக்கும் இவங்க போக மாட்டாங்க. இவங்களுக்கு விட்ட வந்த வம்பை வந்து இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது மாதிரி வந்து இவர்கள் சமநோக்கு உள்ளவர்கள் சொல்லலாம். தைரியசாலிகள் நல்லா சொல்லலாம். தன்னம்பிக்கை மிக்கவர்கள். இவர்கள் வந்து வெளியூர் போய் தான் நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரிலாம் வெளிநாட்டு ஏஜென்சிஸ் எடுத்து ரன் பண்ணுறவங்களா இருப்பாங்க. தூதரக பணிகள் இருப்பாங்க. இங்கேருந்து ஆள் அனுப்புகிற பணிகள், கன்சல்டன்சி அதுமாதிரி நடத்துகிறவங்க இருப்பாங்க. இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இதில் இருக்கிறது நிறைய பேர் இருக்குது இவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அப்படின்னா அந்த தரகு பிஸ்னஸ் கமிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி செய்கிறவங்களும் வந்து இருக்குது. எந்த தொழில் செய்தாலும் பொதுவாகவே இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் லாப நோக்கத்தோடு தான் செய்வார்கள். ஓகேங்களா? அதில் வந்து எந்த வித குறையும் இருக்காது. ஓகேங்களா? அதில் கரெக்டாகவும் இருப்பாங்க, பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கான குணநலங்கள். இவர்களுக்கு நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து தலைவலி, அடிக்கடி காய்ச்சல் வர்றது, சளி தொல்லைகள் வரும். உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரது வாய்ப்புகள் இருக்குது. வயிறு சம்மந்த பிரச்சனைகள் இதெல்லாம், இருதய நோய் இதெல்லாம் வரது கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும்னு திருச்செந்தூரில் இருக்க குரு பகவானுக்கு அங்கே தனி சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் வணங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கு என்றைக்குமே வெற்றி தாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த 4 பாதங்களில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்கள், அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, அவர்கள் நோய்கள் என்ன, தொழில்கள் என்ன எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்த பதிவில் வந்து இது நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.